இன்றைய செய்திகள். இலவச பொங்கல் பரிசு, தரமான வேட்டி மற்றும் சேலைகள். மகிழ்ச்சி செய்தி, அமைச்சர் விஜய் பாலாஜி பேட்டி. வணக்கம் நேயர்களே. இன்றைய முக்கிய அரசியல் மற்றும் பொதுநல செய்திகள். தமிழகத்தில் புதிய அரசாங்கம் பொறுப்பேற்று 50 நாட்களை கடந்துள்ள நிலையில் பல்வேறு வளர்ச்சி பணிகள் குறித்து அமைச்சர் விஜய் பாலாஜி அவர்கள் அதிரடி பதில்களை வழங்கியுள்ளார். என்னென்ன முக்கியமான அறிவிப்புகள் விரிவாக பார்க்கலாம். 2027ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இலவச வேட்டி மற்றும் சேலைகள் புதிய வடிவமைப்பில் வழங்கப்படும். இதற்காக ரூபாய் 300 கோடியை ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இது குறித்த செய்தியாளர்கள் சந்திப்பில் தகுதியுள்ள அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் இலவச வேட்டி சேலைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று கைத்தறித்துறை அமைச்சர் விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். அமைச்சர் விஜய் பாலாஜி பேட்டியின் முக்கிய விவரங்கள். அரசாணை வெளியீடு. 2027ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதிய தரத்திலும் வண்ணத்திலும் இலவச வேட்டி சேலைகள் உற்பத்தி செய்ய தமிழக அரசு ரூபாய் 300 கோடி நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. தகுதியானவர்களுக்கு உறுதி. ரேஷன் அட்டை அடிப்படையில் தகுதியுள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலவச வேட்டி மற்றும் சேலைகள் கிடைப்பதை கூட்டுறவுத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் உறுதி செய்வார்கள். முறையான விநியோகம். நியாய விலை கடைகளில் பெங்களூர் அல்லது பிற பகுதிகளிலிருந்து கொள்முதல் செய்யாமல் தமிழகத்திலே கைத்தறி மற்றும் விசைத்தறி நெசவாளர்கள் மூலம் கொள்முதல் செய்து விநியோகம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. உள்நாட்டு நெசவாளர்களுக்கு ஆதரவு. தமிழகத்தின் விசைத்தறி மற்றும் கைத்தறி நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் முழுமையான உற்பத்தி பணிகள் தமிழ்நாட்டுக்குள்ளேயே மேற்கொள்ளப்படும். பொங்கல் பண்டிகை என்றாலே நம் அனைவரது நினைவுக்கும் வருவது அந்த இலவச பொங்கல் பரிசு பைதான். ஆனால் கடந்த காலங்களில் சிலருக்கு பரிசு கிடைக்கவில்லை என்ற ஏமாற்றம் இருந்தது. இந்த முறை தமிழக அரசு என்ன செய்ய போகிறது? அமைச்சர் விஜய் பாலாஜி அவர்கள் இது குறித்து என்ன விளக்கம் அளித்துள்ளார் என்பதை பார்க்கலாம். பழைய கசப்பான அனுபவங்கள். கடந்த காலங்களில் பொங்கல் பரிசு வழங்கப்பட்ட போது பல நேரங்களில் தகுதியானவர்களுக்கு பரிசு கிடைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு பரவலாக இருந்தது. குறிப்பாக ரேஷன் கார்டு இருந்தும் சிலருக்கு பரிசு பொருட்கள் கிடைக்காதது பெரிய குறையாக பார்க்கப்பட்டது. அமைச்சரின் புதிய உறுதிமொழி. இப்போது தமிழகத்தில் புதிய அரசு பொறுப்பேற்றுள்ளது. இந்த சூழலில் பொங்கல் பரிசு வேட்டி மற்றும் சேலைகள் விநியோகம் குறித்து அமைச்சர் விஜய் பாலாஜி மிக முக்கியமான ஒரு தகவலை பகிர்ந்துள்ளார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், கடந்த முறை போல இனி நடக்காது. இந்த முறை அனைத்து கார்டுகளும் முழுமையாக பரிசீலிக்கப்படும் என்று கூறியுள்ளார். எப்படி பிரிக்கப் போகிறார்கள்? இதுதான் மிக முக்கியமான பகுதி. அரசு என்ன செய்கிறது என்றால், வருவாய்த்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை ஆகிய இரண்டின் தரவுகளையும் ஒன்றுடன் ஒன்றுக்கு ஒப்பிட்டு சரிபார்க்க போகிறார்கள். அதாவது, உங்கள் ரேஷன் கார்டு விவரங்கள் வருவாய்த்துறையிடம் உள்ளன. எந்தெந்த கார்டுகளுக்கு பரிசு தேவை என்பதை கூட்டுறவுத்துறை அடையாளம் காணும். இந்த இரண்டு தரவுகளையும் இணைப்பதன் மூலம் தகுதியான ஒரு குடும்பம் கூட விடுபடாமல் பரிசு பொருட்கள் சென்றடைவதை உறுதி செய்ய போவதாக அரசு நம்பிக்கை தெரிவித்துள்ளது. இதன் மூலம் அரசியல் பாகுபாடின்றி அல்லது விடுபடுதலின்றி அனைத்து மக்களுக்கும் பொங்கல் பரிசு சீராக கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அரசின் இந்த புதிய அணுகுமுறை பொங்கல் பரிசு விநியோகத்தில் ஒரு வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரும் என நம்பலாம். நேயர்களே, இந்த முறை பொங்கல் பரிசில் எந்த குழப்பமும் இருக்காது என்பது அமைச்சரின் வாக்குறுதி. அரசின் இந்த புதிய திட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? சாலை பணி மற்றும் ஆக்கிரமிப்புகள். முதலில் நீண்ட நாட்களாக கிடப்பில் இருக்கும் சாலை பணிகள் குறித்து கேள்விக்கு அமைச்சர் பதிலளித்துள்ளார். சாலை விரிவாக்க பணிகளுக்கு இடையூறாக இருக்கும் ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அரசு ஒப்புதல் வந்தவுடன் நிலுவையில் உள்ள சாலை பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளார். புதிய சாலைக்கு பெயர் சூட்டும் கோரிக்கை. அடுத்ததாக, காட்பாடி அலுமேல் ரங்காபுரம் இடையே புதிதாக அமைக்கப்பட்ட சாலைக்கு ஆன்மீக சான்றோர் திருமுருக கிருபாசனத வாரியார் அவர்களின் பெயரை சூட்ட வேண்டும் என முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் கோரிக்கை விடுத்துள்ளார். இது குறித்து தமிழக முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு விரைவில் நல்ல முடிவு எடுக்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். கல்வித்துறை சவால்கள். அமைச்சரின் உறுதி. பள்ளிகளில் ஆய்வகங்கள் இல்லாத மற்றும் ஆசிரியர்கள் பற்றாக்குறை குறித்து பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினர் எழுப்பிய புகார்களுக்கு பதிலளித்த அமைச்சர், நாங்கள் வெறும் பேச்சோடு நின்றுவிட மாட்டோம், செயலில் காட்டுவோம் என உறுதியளித்துள்ளார். புதிய கட்டடங்களை சிறந்த வசதிகளுடன் மேம்படுத்தவும்
கல்வி சார்ந்த குறைகளை 100% சரி செய்யவும் அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது. மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து தான் இந்த அரசை தேர்ந்தெடுத்துள்ளார்கள். அந்த நம்பிக்கையை நிச்சயம் காப்பாற்றுவோம் என்று அமைச்சர் விஜய் பாலாஜி தனது பேட்டியில் அழுத்தமாக கூறியுள்ளார். அரசின் திட்டங்கள் மற்றும் நம்பகமான செய்திகளை தெரிந்து கொள்ள மரியா நோவா நியூஸ் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மரியா நோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.